டேய் உன் கூட வேலை பார்த்தவர் வந்திருக்காரா? ஏந்தர்றா. டேய் வாடா. போமா வாடா. என்னங்க ப்ரோ ஒய்ஃபா? அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே? ஆமாங்க ப்ரோ, ஒய்ஃப் தான். அது எப்படி பார்க்காம சொல்றீங்க? ஃப்ரெண்டு அம்மா அப்பா 1-2 வாட்டி தான் கால் பண்ணுவாங்க. ஆனால் ஒய்ஃபும் லவ்வரும் மட்டும் தான் தொடர்ந்து கால் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். ப்ளீஸ் அட்டன் த கால் ப்ரோ. தனியை குடிங்க. ஹலோ, சொல்லுமா. ஓ, அதுக்கு தான் கால் பண்ணியா? லேப்டாப் இன்னைக்கு வேணாமா, தெரிஞ்சதான் வீட்டில் வச்சுட்டு வந்தேன். வேறு ஏதாவது சொல்லுமாமா? சரி ஓகே பாய், வச்சிடறேன். என்ன ப்ரோ, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ப்ரோ நீங்கள் திரும்ப வேலைக்கு வரணும். இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நிறைய கைக்கு வந்து காணாமல் போயிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ப்ரோ திரும்ப வாங்க. அந்த டீம் என்னால் ட்ராக் பண்ணவே முடியல, நீங்கள் வந்து தான் ட்ராக் பண்ண முடியும். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர். நான் அதனால வேலையை ரிசைன் பண்ணேன். என்னால் வர முடியாது, வேற ஆளை பாருங்க. ப்ரோ மேம் ப்ரோ. யாயா? ஹலோ. ஹலோ சொல்லுங்க மேம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். சார் நீங்கள் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்தே ஆகணும் சார். நானும் ஒரு கேஸ் விஷயமா வெளியூர் வந்திருக்கேன். பாரி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நீங்கள் எடுத்தால் தான் சார் சார்ட் அவுட் பண்ண முடியும். சார் இந்த குழந்தையை தூக்குறவனோட ஹெட்டோட பேர் தர்மா சார். அது தவிர எங்ககிட்ட வேறு எந்த கேள்வியும் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரிங்க மேம், நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். சரி வச்சுருங்க. டேய் துருவா, அவர் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறார்ல, நீ போடா. ஒரு குழந்தை காணாமல் போன வேதனை என்ன மாதிரி குழந்தைய தொலைச்ச தாய்க்கு மட்டும்தான் தெரியும். தம்பி அப்படி தான் தொலைஞ்சான். இப்போ எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ தெரியல. என்னடா ரசாங்களா, ஜெயிக்க முடியலையா? என்னை ஜெயிக்க என்ன மாதிரி ஒருத்தர் பிறந்துதான் வரணும். என்னை ஜெயிக்கவே முடியாது. அந்த வேலையை பார்த்துட்டு இல்லை ப்ரோ. சரி கடைக்கு போகலாமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணா. கொஞ்சம் கொத்தமல்லி ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஓ அது நல்ல பீஸ் ஆயிடு. பொறுக்கி
கண்ணு போச்சா ஐயோ கண்ணு. எனக்கு வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ். அவன் ரொம்ப நாளா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க நர்ஸ் தானே? நான் வேலையா கொஞ்சம் வெளியே போகவும் வருவேன். எங்க அம்மாவை கொஞ்சம் பாத்துக்கணும். என்னாச்சு அம்மா? அம்மாவுக்கு கேன்சர். நீங்க எங்க வீட்டு கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு உண்டான காசை நான் கொடுத்துறேன். சரி வந்தேன். நாளில இருந்து வேலைக்கு வந்துருங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி வர? என்னடா ஆச்சு மச்சான்? என்ன கஷ்டா மச்சான். அவன் வேற பாக்க உன்ன மாதிரி இருந்தான். நான் சரியா பாக்கத்துல என் கண்ணை வேற குச்சிட்டான் மச்சான். எவ்வளவு மாதிரி இருந்தாலும் ஆமா மச்சான். வேற கவனிக்க வர முடியல நான் சரியா. எதுவா கஷ்டானா? பாக்க என்ன மாதிரியே இருந்தானா? சரி நீ எங்க போன? அவன் உன்ன என்ன பண்ணா? நீ என்ன அவனை பண்ண? எது ஒண்ணு ஆச்சா? அடிக்க போன மச்சான். பெரிய போர்ட் மாதிரி வந்து அடிக்கிறான். அவனை செய்யறான். அவனை கழுகு 4 நாள் வானத்துல பறக்கலனா புறா காக்காலாம் வானம் எந்துன்னு நினைச்சுக்கோ. அந்த மாதிரி இருக்கு இந்த கதை. முடிச்சிடலாம் விடு மச்சான், நான் இருக்கிறேன். கை வச்சிட்ட மச்சான். முடிக்கிறான் அவனை. சொல்லுப்பா. சப்ளையா இருக்கணுமா? இறக்கிட்டா போச்சு. அங்கதான்ப்பா வந்துருக்கேன். வந்துடுறேன். சப்ளையா இருக்கணுமா? மச்சான்